கும்பராசிக்கார பெண்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ப்ராக்டிக்கலாகவே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். புரட்சி கருத்துக்களுடையவர்களாக இருப்பாங்க. புரட்சி கருத்துக்கள் ராசி உங்களுக்கு வந்து ராசிநாதன் சனி நிறைய பேர் படிச்சுட்டாரு. இவர் சொல்கிறாரு படிப்புக்கு பிரதானம் கொடுப்பாங்க. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சூப்பராக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 2ஆம் வீட்டில் வந்து பணத்தை கொட்ட போறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்கார பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்கார பெண்களை நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அவர்கள் புரட்சி கருத்துக்களுடையவர்களாக இருப்பாங்க. புரட்சி கருத்துக்கள் ராசி உங்களுக்கு வந்து ராசிநாதன் சனி என்பதால் பெரும்பாலும் சாதி மறுப்பு திருமணம், அதே மாதிரியான உங்களுக்கு வந்து எந்த ஒரு கருத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறது, இதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் பெண்களுக்கு ரொம்ப இயல்பாக வரும். ரொம்ப இயல்பாக வரும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா, 5 கூடிய புதன் வந்து யோகாதிபதி. புதன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் சித்தாந்தங்கள், டிஜிட்டல் புதன்னாலே படிப்பு. இந்த கும்பராசிக்காரங்களாம் படித்தவங்களை ரொம்ப மதிக்க குணம். என்ன படிச்சிருக்க நீலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி படிப்பை பிரதானமாக கொண்டு தான் இடம் போடுவாங்க. ஆமாம், இவர் பெரியவர் படிச்சுட்டார். இவர் சொல்கிறாரு படிப்புக்கு பிரதானம் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். வட இந்தியாக்களில் கூட தனக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னா பையனை வேலைக்கு கூட்டிகிட்டு போய் தான் பழக்கம். ஆனால் நமது தென்னிந்தியாவில் மட்டும்தான் வேலைக்கு போனாலும் போகாட்டியும் ஒரு குண்டுமணி தங்கம் வச்சுருந்தாவது அதை அடமானம் வச்சாவது படிக்க வைக்கிறது இந்த சவுத் இந்தியாவில் தான். ஸோ அதுதான் இந்த ஊரோட தனிச்சிறப்பு. இது மாதிரியான கொள்கைகளை முன்மொழிகிறவங்க கும்பராசிக்காரங்க. என்ன ஆனால் என்ன, மானம்தான் முக்கியம். என்ன ஆனால் என்ன, படிப்பு தான் முக்கியம். எதை வேணால் விற்கலாம், படிப்பை விற்கக்கூடாது. ஸோ அது ஏன்னா 2 கூடிய வித்யாகாரகனாக குரு இருக்கார். விருச்சிகராசிக்காரங்களுக்கு அந்த குணம் உண்டு. அடுத்து உங்களுக்கு தான் அந்த குணம் உண்டு. 2 கூடிய வித்யாகாரகனாக யார் இருக்கார்? குரு இருக்கார். குரு பகவானை 2 கூடியனா வச்சுக்கிட்டு படிக்காமல் இருந்தால் எப்படி? படிக்க வச்சுட்டே இருப்பார். ஸோ இந்த குரு பகவான் 2 இவர் வந்து உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றால், கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான பீரியட். இந்த கும்பராசிக்கார பெண்களுக்கு உங்களுக்கு இல்வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஏற்பட போகிறது. என்ன சேலஞ்சு? கும்பராசிக்கார ஆண்களாக இருந்தால் ஒரு மாதிரி சொல்லியிருந்தேன், வேறு மாதிரி சொல்லியிருந்தேன். கும்பராசிக்கார பெண்களுக்கு வேறு மாதிரி தான் சொல்லி ஆகணும். கும்பராசிக்கார ஆண்களாக இருந்தால் ராசியில் ராகு வரார், போய் தீர்த்தவாரி சாயந்தரம்னா சரக்கு போடு, சரக்கு விஷயத்தில் மாட்டிப்ப, லிவர் ப்ராப்ளம், லிவர் ஹாஸ்பிட்டல் உனக்காக காத்திருக்கு எல்லாம் சொன்னேன். உங்களுக்கு போய் அதை சொல்ல முடியாது. ஸோ அப்போது நீங்கள் கும்பராசிக்கார பெண்களுக்கெல்லாம் ராசியிலே அமர்கின்ற ராகு, ரொம்ப ராசியில் ராகு வரார். 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சூப்பரான விஷயம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 2ஆம் வீட்டில் வந்து பணத்தை கொட்ட போகிறார். 5ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். யோகஸ்தானத்திலே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நமக்கு அதில் யோகம் இருக்கா, இதுதான் முக்கியம். அந்த யோகத்தை வந்து குரு பகவான் தருகிறார். என்ன காரணம்? எனக்கு கல்யாணம் பண்ணுறியா, யோகம் இருக்கா? குழந்தை பத்துக்கிறியா, யோகம் இருக்கா? எல்லா யோகங்களையும் யார் தருகிறார்? குரு பகவான் தருகிறார். ஆனால் ராசியில் வந்த ராகு ஒரே பாயிண்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறார். எப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொன்னனோ பெயர் கெடும்னு, அந்த மாதிரி உங்களுக்கு பெயர் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். ராசியில் ராகு வந்தால் எப்போ பார்த்தாலும் காதில் ஒரு விஷயம் விழுந்துகிட்டே இருக்கும். டைவர்ஸ் பண்ணுறியா. நீங்களும் உங்கள் கணவரும் வெட்டிக்கிட்டு மாய்வீங்க. ஒரே காரணம் என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு. 2 பேரும் சும்மாவே சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணம். அன்னைக்கு இதாச்சே, உன்னை பற்றி தெரியாதா, உன் ஃபேமிலி பற்றி தெரியாதா, என் ஃபேமிலி பற்றி தெரியாதா? நல்லா புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்கார பெண்கள் எல்லாம் நீங்கள் இனிமேல் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நோட்டில் எழுதி வைக்கப்படும் என்பதை குறித்து கொள்க. ராகு பகவான் நோட்டில் எழுதி வச்சுக்கிறார். உங்களை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கார் எனும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் அவரை ஹேண்டில் பண்ணணும். ஒரு மோசமான நேரம் இது. இந்த ராகு பகவான் வந்து உடம்பில் உட்காந்துருக்கிறது. ஸோ அயல் நாட்டு பயணங்களை கொடுப்பார். கணவர் விட்டு பிரிஞ்சு போகணும். இந்த ஆள் மூஞ்சி விட்டு ஒழிஞ்சு போனால் போதும், இவன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல போன்ற எண்ணங்கள்லாம் உருவாக்கும். இத்தனை நாள் நீங்கள் யாரை ஆசைப்பட்டு காதலிச்சிங்களோ அவர் உங்கள் கண்ணுக்கு சீன்னு தெரிவார். வேண்டாம், இவரை நம்ம விரும்ப வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட ஃபைனலைஸே பண்ணிடுவீங்க. கும்பராசிக்கார பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 4ஆம் வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் அவரும் ஒரு பாதகாதிபதி.
இப்போ ராசியிலே உட்காந்துருக்க ராகு இவர் வேறு 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறார், உங்களை டோட்டலாக குடும்பத்திலேருந்து பிரிச்சுக்கிறதுக்கான எல்லா வழியும் திட்டம் போட்டு செய்கிறார். ஸோ குடும்ப பெண்கள் எல்லாம் யாரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அவங்கெல்லாம் சர்வ ஜாக்கிரதையோடு நீங்கள் ஒரு பிரச்சனையும் அணுக வேண்டும். உங்களோட பழைய கதைகளை எதுவும் நீங்கள் கணவர்கிட்ட சொல்லாதீங்க. கணவரோட பழைய கதை எதுவும் அவரும் சொல்ல வேண்டாம். நிறைய நேரங்களில் உண்மையை சொல்கிறேன் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதே. ஒரு காலத்தில் நான் அவர் கூட பழகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் சொல்ல போக அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாண்ட ஒரு பிரச்சனையாகி கடைசியாக 2 பேரும் பிரிவதுக்கு அதே காரணமாயிடும். நிறைய நேரங்களில் நீங்கள் பல கதைகளை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. எல்லா ஆண்களையும் அவர்களை ஒரே மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது. பேர் ரொம்ப சென்சிட்டிவ். எல்லாத்தையும் ஒரு ஜாலியாக எடுத்துக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ரொம்ப சீரியஸாகவே எடுத்துப்பாங்க. ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் பெண்கள் கேஷுவலாக எடுத்துக்கணும். ஆனால் பெண்கள் ஏதாவது ஒரு சின்ன அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சொன்னால் மட்டும் ஆண்கள் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. இது அவங்களோட குணம். ஸோ அதனால் பெண்கள் கும்பராசிக்கார பெண்கள் ஆண்களிடம் தன்னுடைய லைஃப் மேட்டை பேசும்போது தயவுசெய்து உங்களுடைய பழைய கதைகள் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாறாக இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதே மாதிரி 2வது விஷயம், 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் குருஜி, எனக்கு குழந்தை மட்டும் இல்லை, அந்த குழந்தை விஷயம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா போதும், வாழ்க்கையில் நான் எங்கேயோ போயிடுவேன், என் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் போயிடும், எனக்குன்னு ஒரு வம்சம் வராதா, எனக்குன்னு ஒரு வாரிசு வராதா, எங்கள் அப்பா அம்மா இல்லை எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், அவர் அப்படியே என் மனதில் பிறப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன், அந்த குழந்தை எங்கள் அப்பா மாதிரியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு கவலையே படாதீங்க. 5ஆம் வீடு என்பது உங்களுக்கு புதனுடைய வீடு. அந்த வீட்டில் குரு பகவான் நல்ல சேர்க்க, அதனால் அழகான ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பான். உங்களோட அப்பாவை உரித்து வைத்தது போல் அல்லது உங்கள் தாத்தாவை உங்கள் வம்சத்தை உரித்து வச்ச மாதிரி வம்ச விருத்து கொழுந்துன்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான உங்கள் குலத்தின் பெருமையை காப்பாற்றக்கூடிய ஒரு பையன் உங்களுக்கு பிறப்பான். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், 2ங்கிறது என்ன தனஸ்தானம், 2ங்கிறது என்ன படிப்பு, 2ங்கிறது என்ன பேச்சு. இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பணம் கொட்ட போகுது. பணம்னா பணம், காசு பணம், துட்டு மணி கொட்டப்பட்டுச்சு. நைட் இல்லை, கலக்குறாங்க, ஹைட் இல்லை, தலைக்காலு புரியலை, தலைக்கு இல்லை சத்தியமாக இது உங்களுக்கு தான் பொருந்தும். போடு 2ஆம் மேடம் மேலே காலை மேலே, அது மாதிரி தான் மேடை மேலே கால் மேலே கால் போட்டு அப்படி மேடையில் உட்காருவீங்க. அப்படி காரணம் என்ன? உங்களுக்கு ராகு பகவான் தர்ற திமிர். ராகு உடம்புல உட்காந்துட்டார். ஏய் யார் நீ, அவ்வளோ பெரிய ஆளா நீ? நான்லாம் 10 பேர் அடித்து பெரிய ஆளானவன் இல்லைடா, நான் அடித்த 10 பேருமே பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது நீங்கள் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ பணம் விளையாடுறதுனால என்ன ஆகும்னா சேட்டைகள், கேளிக்கைகள் அதிகமாகிடும். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, அந்த மாதிரி இந்த பப்பெல்லாம் போய் டான்ஸ் ஆடுறாரு. அந்த மாதிரியான பெண்கள், நல்ல பெண்களை கூட இவங்க கெடுத்து விட்ருவாங்க. அவங்க கூடலாம் போய் சேராதீங்க. பணம் நமக்கு நிறையா வருது, என்ஜாய் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் ஆர்ட்டு, புத்தக கண்காட்சி, கார்டன் வளர்த்துறது, அந்த மாதிரியான இன்னும் டெம்பிள்ஸ் போகிறது, அல்லது நீங்கள் மவுண்டன்ஸ் ஹில்ஸ் போகிறது, ஃபாரஸ்ட்டில் போய் தங்கி இருக்கிறது, அது மாதிரி என்ன வேணால் பண்ணுங்கள். ஆண்கள் கூட மட்டும் வேண்டாம். ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேளிக்கைகள், விருந்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மது பார்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடாதீங்க. மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. இங்கே வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை வணங்குங்க. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் திருச்சி பக்கத்தில் இருக்குது. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை நீங்கள் வழிபட்டு வருவது சிறப்பு. தொடர்ந்து நீங்கள் என்ன கலரை பயன்படுத்தலாம்? பெரும்பாலும் நீங்கள் கருநீலம் அல்லது நீலத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெளிர் மஞ்சள் அல்லது கோல்டன் எல்லோ போன்றவற்றை பயன்படுத்தலாம். எதாக இருந்தாலும் புதன்கிழமையில் ஆரம்பிங்க, குரு ஹோரையில் ஆரம்பிங்க. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.